விடியல் பயணம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், ஜீரோ இஸ் ஹீரோ, ஓரணியில் தமிழ்நாடு, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், முதல்வர் மருந்தகம், காலை உணவு திட்டம், தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம், உலகம் உங்கள் கையில், உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம். ஒரு பழமொழி சொல்வாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்வாங்க. இப்படித்தான் இருக்கிறது ஸ்டாலின் அறிவித்த திட்டங்களின் நிலைமை. விளம்பர திட்ட அறிவிப்புகளால் நிரம்பி வழிகிறது ஸ்டாலின் அரசு. திட்டங்களுக்கு கவர்ச்சிகரமாக பெயர் வைத்து கலராக விளம்பரம் செய்துவிட்டால் போதுமா? அதை செயல்படுத்த வேண்டாமா? கடந்த 4.5 ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த விளம்பர திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே மிளிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்துள்ளது. ஸ்டாலின் அறிவிக்கும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் செய்யப்படும் விளம்பரங்களை குறைத்தாலே பல திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றலாம் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. வேலைவாய்ப்பு, கல்வி, விலை கட்டுப்பாடு, நலத்திட்டங்கள் என பட்டியல் நீள்கிறது. ஆனால் நிறைவேற்றம் என்னவோ படுமந்தையாகவே உள்ளது. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கோப்புகளில் சிக்கி அரசியல் விளம்பரமாக மாறி உள்ளன. மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்து போட்டோ ஷூட் செய்வது, வேலை உறுதி கேட்பவர்களை அடாவடியாக கைது செய்யவிட்டு உணவளிப்பதாக கூறி உணவிற்காக கையேந்த வைப்பது, கலர் விலைக்கிட்டு விளம்பர மேடைகளில் வசனம் பேசுவது, கொடுத்த வாக்குறுதியை கேட்டு போராடுபவர்களிடம் கொடுங்கோல் முகம் காட்டி கைது செய்துவிட்டு ஏமாற்று திட்டத்தை அறிவித்து அவர்கள் கையாலேயே இனிப்பை ஊட்ட செய்து முதுகில் குத்துவது, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படித்து மருத்துவரான மாணவர்களின் சாதனையில் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது, போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க திராணி இல்லாமல் கடினமாக படித்து மத்திய அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவியின் வெற்றியில் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது வெட்கக்கேடானது என்ற விமர்சனங்களும் அதிக அளவில் எழுந்துள்ளது. ஆனால் அதை பற்றியெல்லாம் துளியும் கவலை கொள்ளாத ஸ்டாலினோ சிலம்பம் சுற்றுவது, கார் ஓட்டுவது என தன் ஆசையை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆட்சி என்பது அறிவிப்புகளின் அட்டைப்படம் அல்ல, செயல்பாடுகளே சான்றாக இருக்க வேண்டும். காலக்கேடு, நிதி, கண்காணிப்பு மூன்றும் தெளிவானால்தான் திட்டங்கள் வடிவம் பெறும். ஆனால் ஸ்டாலினுக்கோ காலமும் இல்லை, நிதியும் இல்லை, கண்காணிப்பும் இல்லை. ஆகவே ஏட்டில் மட்டுமே இருக்கும் திட்டங்கள் மூலம் எந்த நன்மையும் இல்லை என்கிறார்கள் திட்டங்களின் பெயர்களை மட்டுமே கேட்டு சலித்து போன பொதுமக்கள்.